Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பைசன் ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னடா நீயும் அதே மாதிரி இருக்கன்னு நினைக்காதீங்க. கோஇன்சிடென்ட்லி எஸ், நேற்று தான் போய் பஸ் கட்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என் மண்டை இந்த மாதிரி குதிரை வச்சுட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா இங்கே அவ்வளோ ஹீட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வேலையை பார்த்து விட்டேன்னு வைங்களேன். பார்த்து விட்டுட்டு வந்து பார்த்தா ட்ரெய்லர்லேயே நம்மளை மாதிரியே அவங்க ஒரு மண்டை இருக்கேன்னு எட்டி பார்த்தா நம்ம த்ருவு. சரி ஓகே, சரி நேற்று ரியாக்ட் பண்ண முடியல, ஒரு சில காரணங்கள்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ மீன் மண்டையும் அண்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெய்லரும் எப்படி இருக்குன்னு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓ, இது 90s நடக்கிற ஸ்டோரி. ஓகே, சினிமாட்டோகிராஃபி, இது ஆங்கிள், லைக் அதெல்லாம் வேறு லெவல். தெக்க மாரி செல்வராஜோட அந்த ஒரு இந்த க்ரியேட்டிவ் தாட் ஆஃப் ஷோயிங் திஸ் திங்ஸில் அது வேறு லெவலில் இருக்கும் எப்பவுமே. பாருங்கள், இந்த ஃப்ரேமே சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்னா மண்டை மேட்ச் ஆகுது, அது போதும். ஓ பாவலி, கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா? ஓ மை காட், அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு தெரியும். ஓ மை காட், சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். ஓகே, ராகுல் சார் நடிச்சிருக்காரு. ஓ oh my god, எனக்கு அந்த வடச்சென்னை வைப்பு கூட கொஞ்சம் கத்தியை தூக்கி முன்னாடி வைக்காம கத்தியை தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவான். எனக்கு நிறைய வைப்பு வருதுங்க. ஆக்டிங் இஸ் சோ குட். தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. So intense. He looks so good. Nice. Hey, he really played like a kabaddi player, man. Nice. That intense is so good. Okay. Oh my god. டேக்கிட்டா பத்தாதுடா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. அவரோட படத்துல எல்லாத்துலயும் ஒரு மாஸ்க் இருக்குங்க. போகணும், உச்சத்துக்கு போகணும். நல்லா இருக்கு அந்த ஒரு ரெஃபரன்ஸ். ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. நைஸ். ஓ oh, that sound. Eagerly waiting for this, man. Seriously. இது என்ன கான்செப்ட்னாங்க, மாரி செல்வராஜோட எல்லா மூவிஸ்லேயுமே ஒரு மாஸ்க்கை வந்து அவர் வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கிறார். ரெஃபரன்ஸ்னு சொல்ல மாட்டேன், அதை ஒரு 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 ஆப்ஜெக்டாகவே, ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருக்காரு. அவரோட த்ரூ அவுட் மூவிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். லைக் நீங்கள் இந்த நம்ம இவர் நடித்த தனுஷ் நடிச்சிருந்த மூவியும் கூட வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஆஃப் நிறையா இது நம்ம வந்து அதில் பார்க்க முடிஞ்சது. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆடு அதில் கழுதைங்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு, அந்த மாதிரி
நிறைய ஒரு 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 ரெஃபரன்சஸ் இதுலேயும் வருது, என்னால் பார்க்க முடியுது. நிறைய மாரி செல்வராஜோடைய அந்த ஒரு அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே வந்து இதுலேயுமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. லைக் நான் லீனியராக வந்து ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்துலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தை ஒட்டின ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிச்சு ரிலேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டு வருவார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அழகாக வந்து அதை பண்ணியிருக்காரு. லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், அந்த ஆடு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கு, நிறைய வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனுபமாவும் நடிச்சிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய என்ன சொல்கிறது, லைக் நம்ம ராஜன் அவரும் நடிச்சிருக்காரு. லைக் அந்த வடச்சென்னையில் பார்த்த மாதிரியே இருக்கார், அவர் பார்க்குறக்கு அப்படியே இருக்காது, அந்த ஒரு ரெசம்பிளன்ஸ் அப்படியே இருக்குது பயங்கரமாக. பசுபதியும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. லால் சார் நடிச்சிருக்காரு, மலையாளம் ஆக்டர், அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. த்ரூ வந்து ஹி லுக்ஸ் ரியலி குட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கபடி பிளேயர் மாதிரியே வந்து அவருடைய அந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த பிளேயிங் டெக்னிக்காக இருக்கட்டும், அவரோட ஸ்கின் டோன்லேருந்து எல்லாத்தையும் டோன் பண்ணி பயங்கரமாக வந்து இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஐ திங்க் இட் வில் பி லைக் 2-3 இயர்ஸ் கிட்ட அவர் வந்து இதுக்குன்னே வந்து ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சம்வேர் ஐ சீன் ஆர் சம்திங், ஐ ஹேர்ட் ஆர் சம்திங், ஐ டோன்ட் நோ. லைக் த்ரூ வந்து சொல்லியிருந்தார், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி, இதுக்கு முன்னாடி நடித்த படத்தையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். விச் வாஸ் லைக் ஃபெட் லைக் லிட்டில் ஆட்டிடியூட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் when I'm seeing this trailer I could feel that pain, because அவர் வந்து அந்த படமெல்லாம் எனக்கு பெருசாக கை கொடுக்கலங்கிற மாதிரியும், அது நான் இல்லை, இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சது அதை சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு இப்போ நல்லா புரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு பெயின் வந்து ஐ குட் ஃபீல் ஃப்ரம் த்ரூ. ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். லைக் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, நல்லா தெரியுது. கண்டிப்பாக படம் வந்துச்சுன்னு சொன்னால் த்ரூவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் பாயிண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவருக்கு உண்மையாக சொல்லப்போனால் அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கலன்னு தோணுது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் எப்படிங்கிறது. அனுப்பமா நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் they really done a very good job. Trailer looks so amazing, and the sound effects and the way they presented the trailer in that like non-linear, because இது வந்து 3.5 minutes இருக்குது ட்ரெய்லர். அது போனதே தெரில, அந்தளவுக்கு சூப்பராக வந்து என்கேஜாக நம்மளை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த 3.5 minutes போனதே தெரில. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. குடூஸ் டு த என்டையர் டீம், குடூஸ் டு மாரி செல்வராஜ். ஐ ஹோப் திஸ் மூவி வில் பிகம் அ டீசன்ட் ஹிட், ஐ குட் சே. லைக் ஏன்னா பிகாஸ் ஆல்வேஸ் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வரும்போது ஆல்வேஸ் தேர் வில் பி a 2 coin சைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆடியன்ஸாக பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்டிவாக வரும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னுலாம் அவசியம் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் த பாலிடிக்ஸ் ஹியர், பட் யூ நோ தட். ஸோ ஆப்வியஸ்லி ஐ வுட் சே I wish to get recognition for the movie despite of all other stuff like that and all. So we'll see how it works. And yes, reaction பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்